அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கர்ம வீரர், படிக்காத மேதை, கல்விக்கண் திறந்தவர் என்று அனைவராலும் அழைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தில் அதிகாரிகள் மத்தியில் அவருடைய நேர்மையை சந்தேகிக்கும் வகையில் நடந்த ஒரு நிகழ்வையும், பின்பு அதன் உண்மை நிலையை அறிந்த அதிகாரிகள் தங்களது அறியாமையை எண்ணி வருந்திய நிகழ்வையும் காணலாம். அவர் ஆட்சி காலத்தில் எழுந்த ஒரே கிசுகிசு இதுவாகத்தான் இருக்கும். அதற்கு காரணம், ஒரு தொழிற்சாலை தொடங்க காமராஜர் கொடுத்த திடீர் அனுமதி. திண்டுக்கல் நகரத்தை விட்டு வெகு தொலைவில் ஒரு தொழிற்சாலை துவங்க அனுமதி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை பரிசீலனையில் வைத்திருந்தார்கள் அதிகாரிகள். இதை தெரிந்து கொண்ட காமராஜர் அவசரமாக அதிகாரிகளை அழைத்தார். உடனடியாக அந்த திண்டுக்கல்காரர்களுக்கு தொழிற்சாலை தொடங்க அனுமதி கொடுங்கள் என்று வாய்மொழி உத்தரவை பிறப்பித்துவிட்டு புறப்பட்டு போய்விட்டார். அதிகாரிகள் குழம்பி போனார்கள். எதற்காக நமது முதலமைச்சர் அந்த திண்டுக்கல் தொழிற்சாலைக்கு இவ்வளவு தீவிரமாக ஆதரவு கொடுக்கிறார்? ஒருவேளை அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் நமது முதலமைச்சருக்கு வேண்டியவர்களாக இருப்பார்களோ என்று அதிகாரிகள் தங்களுக்குள் கிசுகிசுக்க கிளம்பினர். அதிகாரிகள் இப்படி கிசுகிசுப்பது காமராஜர் காதுகளுக்கு போய் சேர்ந்து விட்டது. அதிகாரிகளை தன் அறைக்கு வரவழைத்தார். தன் அறைக்கு வந்த அதிகாரிகளிடம் காமராஜர், உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்கள் என்று கூறினார். அதற்கு அதிகாரிகள் அமைதியாக இருந்தார்கள். பின் காமராஜரே பேசினார். அவசரமாக அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சொன்னேனே, அது ஏன்? இதானே உங்க சந்தேகம் என்றவர், திண்டுக்கல் நகரத்துக்கும் அந்த தொழிற்சாலை அமையப்போக இடத்திற்கும் இடையே எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன, அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா என்று அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டார் காமராஜர். அதிகாரிகள் பகுதியில் தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருக்கின்றனர். பின் காமராஜர் கூறினார், 60 கிராமங்கள். அந்த 60 கிராமங்களுக்கும் இன்னமும் மின்சாரம் வசதி செய்து கொடுக்க நம்மால் முடியவில்லை. ஏனெனில் திண்டுக்கல் நகரத்துக்கும் அந்த கிராமங்களுக்கும் இடையே ஏராளமான மின்கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்க வேண்டும். அதற்கு தேவையான நிதி வசதி அரசிடம் இல்லை. எனவே அந்த புதிய தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்து இருக்கிறேன் என்று கூறினார். அதிகாரிகள் காமராஜர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். தான் போட்ட திட்டத்தை விரிவாக விளக்கினார் காமராஜர். புதிதாக தொடங்கவிருக்கும் தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை திண்டுக்கல்லிலிருந்து கொண்டு வர அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் அவர்கள் செலவிலேயே மின்கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்களை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனைக்கு சம்மதித்தால் தொழிற்சாலை தொடங்க உடனடியாக அனுமதி கொடுக்கப்படும் என்று தொழிற்சாலை நிர்வாகத்திடம் காமராஜர் கூறியிருக்கிறார். சம்மதித்தார்கள் தொழிற்சாலை நிர்வாகத்தினர். உடனடியாக அத்தனை மின் கம்பங்களையும் டிரான்ஸ்பார்மர்களையும் அமைத்து கொடுத்து விட்டார்கள். இப்போது அந்த 60 கிராமங்களை ஒட்டியும் மின் கம்பங்கள். இனி நமது வேலை சுலபம். மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் அந்த 60 கிராமங்களுக்கும் ஏற்கனவே அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் மூலம் மின்சாரத்தை எளிதாக நாம் விநியோகம் செய்துவிடலாம். இதனால் அரசாங்கத்துக்கு ஏராளமான மின்கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் செலவு மிச்சமாகும். அதற்காகத்தான் உடனடியாக அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சொன்னேன். இப்போ புரியுதா என்று அதிகாரிகளிடம் காமராஜர் கேட்டார். ஆச்சரியத்துடன் அசந்து போய் அமர்ந்தார்கள் அதிகாரிகள். என்ன திட்டம் கொண்டு வருவதானாலும் அதனால் என் மக்களுக்கு என்ன பயன் என்று கேட்டு அதற்கேற்ப திட்டங்களை செயல்படுத்த தலைவர் காமராஜர். இவ்வளவு ஒரு சமூக அக்கறை, எப்பேற்பட்ட கூர்மையான சிந்தனை! அதற்கு முன்பும் சரி, அதற்கு பின்னும் சரி, அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள, அக்கறை உள்ள அரசியல் தலைவரை எந்த அதிகாரியும் கண்டதில்லை. சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு மக்கள் நல திட்டத்தையும் கிடப்பில் போட காமராஜர் அனுமதித்ததே இல்லை. மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லை என்று அடிக்கடி அதிகாரிகளிடம் அவர் கூறுவது உண்டு. எந்த ஒரு செயலையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்துவிட மாட்டார். நிதானமாக யோசித்துத்தான் ஒரு செயலில் இறங்குவார். எடுத்த செயலை எக்காரணம் கொண்டும் செய்து முடிக்காமல் விடமாட்டார். தவறு என்று தெரிந்தால் அதை தட்டி கேட்க காமராஜர் ஒருபோதும் தயங்கியதே இல்லை. மகாத்மா காந்தி, தீரர் சத்தியமூர்த்தி உட்பட பலர் காமராஜரின் இந்த துணிச்சலால் தங்கள் முடிவை மாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட காமராஜரை பாராட்டாமல் இருக்க முடியுமா? பக்கமாக பாராட்டி எழுதினார்கள் பத்திரிகையாளர்கள். அப்பொழுது காமராஜரிடமிருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. என்னவோ ஏதோ என்று விரைந்து சென்று காமராஜரை சந்தித்தார்கள் பத்திரிகையாளர்கள். காமராஜர் பத்திரிகையாளர்களிடம், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். உங்கள் பத்திரிகைகளில் அடிக்கடி என்னை பாராட்டி எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் என்னை பாராட்டி எழுதாதீர்கள் என்று கூறினார். இதை கேட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்றும் புரியாமல் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து காமராஜர் சொன்னார், நான் நேர்மையோடு இருப்பது பெரிய விஷயமில்லை. ஏனென்றால் எனக்கு மனைவியோ, குழந்தைகளோ, குடும்பமோ இல்லை. ஆகவே எனக்கு தேவைகளும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த கக்கனை பாருங்கள், அவருக்கு குடும்பம் இருக்கிறது, மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் நேர்மையோடு இருக்கிறாரே, அதானே பெரிய விஷயம். அவரைத்தான் நாம் பாராட்ட வேண்டும்.
இனிமேல் என்னை பாராட்டி எழுதுவதை விட கக்கனை பாராட்டி எழுதுங்கள் என்று காமராஜர் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். காமராஜரின் இந்த பக்குவமான பேச்சை கற்ற பத்திரிகையாளர்கள் பரவசமாகி போனார்கள். காமராஜருக்கு மக்களுடன் பேசுவது என்றால் கொள்ளை பிரியம் உண்டு. தன்னை தேடி எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசிவிட்டு தான் தூங்க செல்வார். அவர் பேசும்போது ஒரு சாதாரண கிராமத்தான் பேசுவதைப் போலவே பேசுவார். காமராஜர் நாளிதழ்களை படிக்கும்போது எந்த ஊரில் என்ன பிரச்சனை உள்ளது என்பதை உன்னிப்பாக படிப்பார். பிறகு அந்த ஊர்களுக்கு செல்ல நேரும்போது அந்த பிரச்சனை பற்றி அங்குள்ள மக்களுடன் விவாதிப்பார். இன்றைய அரசியலில் அவர் இல்லையே என்கிற மனக்குறையை ஏற்படுத்திவிட்டு அவருடைய ஆட்சி இன்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து அனைவரும் வருந்தும் அளவுக்கு ஆட்சி செய்து மறைந்தவர் காமராஜர். காமராஜர் புகழ் பாடுவோம், அவர் வழி நடப்போம். நன்றி, வணக்கம். வரலாற்று தலைவர்களை பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.